நமக்கு வரவுக்கும் செலவுக்குமே சரியாக இருக்குது. இதில் எங்கேருந்து நம்மளால் 1,00,000 ரூபா சேமிக்க முடியும் அப்படின்னு யோசிச்சிட்ருக்கீங்களா? அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். பேங்க்கு போகாமல் பெரிய லோன் எதுவும் போடாமல் உங்களோட சின்ன சின்ன செலவுகளை குறைச்சி எப்படி 52 வாரத்தில் உங்களால் 1,00,000 ரூபா சேமிக்க முடியும் அப்படிங்கிற நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக தான் இருக்கும். அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக எந்த பர்பஸ்க்காக நம்ம இந்த 1,00,000 ருபீஸ் சேவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற உங்களோட கோலை முதல்ல எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்கள் அந்த பணத்தை தொட மாட்டீங்க. நம்ம எதுக்காக நம்ம சேமிக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ரொம்ப எமர்ஜென்சி வேறு வழி இல்லை அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் குழந்தைகளோட எஜுகேஷனுக்கு உங்களுக்கு தேவைப்படலாம், ஸ்கூல் ஃபீஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கலாம். நான் இந்த வீடியோ ஒரு மிடில் கிளாஸ்க்காக போட்டிருக்கேன். உங்களால் நிறையா சேமிக்க முடியும்னா நீங்கள் சேமிச்சிக்கலாம். இது ஒரு 1,00,000 ரூபாங்கிறது சாதாரண மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு கொஞ்சம் அதிக அமௌண்ட்டு தான். இப்போ காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு தேவைப்படுது, இல்லை நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது, ஸோ அதுக்கு நமக்கு பணம் தேவை அப்படின்னா முன்னாடியே இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணி நம்ம சேமித்து வச்சுக்கலாம். அடுத்தவங்கக்கிட்ட போய் நம்ம கேட்காம எதுவும் ஒரு பர்சனல் லோன்ஸ் எதுவும் எடுக்காமல் நம்மளோட சேவிங்ஸ் தானே, நம்ம சின்ன சின்ன சேவிங்ஸ் பண்ணி நம்ம 1,00,000 ருபீஸ் சேர்க்குறதுங்கிறது அது ஒரு பெரிய விஷயந்தான். இல்லை நம்ம ஏதாவது ஒரு நகை வாங்க போகிறோம், அதுக்காக வேண்டி உங்களுக்கு தேவைப்படுது, ஒரு ரிலேட்டிவ்ஸ்க்கு கல்யாணம் வருது, அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் கிஃப்ட் கொடுக்கணும், அதுக்கு தேவைப்படுது மாதிரி என்ன வேணுமோ சரி தான், நீங்கள் எதுக்காக நீங்கள் சேமிக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் அதை எழுதி வச்சுடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அதை சேர்க்கக்கூடிய ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். இந்த பர்பஸ்க்கு நம்ம இதை சேர்க்குறோம் அப்படின்னு இருக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 52 வாரத்தில் பார்த்திங்கன்னா எப்படி 1,00,000 ரூபாய் சேமிக்கலாம் அப்படிங்கிறத இந்த சின்ன சின்ன டிப்ஸு தான். ரொம்ப சின்ன அமௌண்ட்டு தான், ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் இல்லை, நம்ம செலவுகள்லேருந்து நம்ம எடுக்கிற அமௌண்ட்டு தான். இப்போ எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதோட சேவிங்ஸ் பிளான் என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைரியில் எழுதிக்கங்க. ஸோ 52 வீக் சேலஞ்சஸஸ் கூட நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணலாம். அப்போ நம்மளோட கோல் என்ன, 1,00,000 ரூபாய் சேர்க்குறது தான். அதனால தான் நான் 52 வீக்குன்னு போட்டு கோலில் 1,00,000 போட்டிருக்கேன். நீங்கள் 2,00,000 சேர்க்க போகிறீங்க, 3,00,000 சேர்க்க போகிறீங்கன்னா நீங்கள் உங்களோட கோல் எவ்வளோ சேர்க்க போகிறீங்களோ நீங்கள் அதை நீங்கள் எழுதிக்கலாம். நம்ம சொல்கிறத விட நம்ம ஃபோனில் நம்ம மென்ஷன் பண்ணி வைக்கிறத விட நம்ம கையால் எழுதும் போது பார்த்திங்கன்னா அதை நம்ம கண்கள் பார்க்குது. ஸோ அதுக்கு பவர் அதிகம். எந்த ஒரு விஷயமே உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை ஒரு நோட்லேயோ டைரியிலையோ அதை எழுதி பாருங்களேன். கண்டிப்பாக நடக்கும். என்னென்னா இதெல்லாம் நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன், அதனால் நான் சொல்கிறேன். நீங்கள் எழுதி பார்க்கும்போது இப்போ 1,00,000 சேர்க்கிறோம் அப்படிங்கிறது நம்ம கையால் எழுதிட்டோம், கண்டிப்பாக அதை நம்மளால் சேர்க்க முடியும், சேமிப்போம். அதனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தான், நீங்கள் எழுதுகிற பழக்கத்தை கொண்டு வாங்க. ஒன்றுமே எழுத படிக்க தெரியாதவங்க கூட தப்பாக கூட எழுதி நான் பார்த்துருக்கேன். அதனால் எதுவாக இருந்தாலும் சரி தான், நம்ம எழுதிப்போம். இப்போ நம்ம 1,00,000 ருபீ எப்படி சேர்க்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இந்த மாதிரி அந்த வீக்கில் நீங்கள் எவ்வளோ சேமிக்க போகிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ டோட்டல் சேவிங்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இப்போ முதல் வாரம் பார்த்திங்கன்னா நம்ம 100 ரூபா போடுறோம். அதுக்கப்புறம் 2வது வாரம் பார்த்திங்கன்னா 30 ரூபா அதில் அதிகப்படுத்துகிறோம், அவ்வளோதான், 130 ரூபா போடுவோம். 3வது வாரம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு 30 ரூபா அதிகப்படுத்துவோம், 160 ரூபா. அப்போ இது 3மே சேர்த்து டோட்டல் சேவிங்ஸ் எவ்வளோ வந்துருச்சு நம்மளுக்கு, 3 வாரத்துலேயே 390 ரூபா வந்துருச்சு. சரிங்களா? இப்போ 4வது வாரம், அதாவது ஒரு மாதம் ஆயிடுச்சு. 4வது வாரத்தில் என்ன பண்ணுவோம், இன்னும் ஒரு 30 ரூபா சேர்த்து 190 ரூபா நம்ம அதில் போடுவோம். இப்போ டோட்டல் சேவிங்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, 580 ரூபா வந்திருக்கு. இது வாரம் ஒரு 100 ரூபா நம்ம செலவுக்கு உள்ள பணம் தானே. இதெல்லாம் சின்ன அமௌண்ட்டு தான், ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது, சின்ன சின்ன சேமிப்பு தான் இதெல்லாம். இந்த மாதிரி நீங்கள் 30 ரூபா ஒரு வாரமும் அதிகப்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா 26வது வாரத்தில் பார்த்தீங்கன்னா 850 ரூபா போடுவீங்க அந்த வாரத்தில் மட்டும். ஸோ இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு 12,350 ரூபா உங்கள் கையில் இருக்கும் 26வது வாரத்தில். இந்த மாதிரியே 30 ரூபா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே வரும்போது லாஸ்ட்டு வாரம் பார்த்தீங்கன்னா 52வது வாரத்தில் 1,630 ரூபா நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அப்போதைக்கு உங்கள் கையில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 1,00,000க்கு கூட தான் உங்கள் கையில் பணம் இருக்கும்.
அரௌண்ட் 1 lakh ரூபி உங்களால் சேமிக்க முடியும். சேமிச்சிட்டிங்க. நீங்கள் ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் சேமிக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் சேமிச்சிட்டிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸில் பண்ணோம்னா கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் 100 ரூபா 130 ரூபா நம்ம போட்டுட்டு வரோம். இல்லை உங்களுக்கு அப்படி போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது, சின்ன அமௌண்ட்லேருந்து பெரிய அமௌண்ட் போகிறது அது இல்லைன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுங்கள், 1630 ரூபா நீங்கள் ஸ்டார்டிங்கில் பெரிய அமௌண்ட்டு போட்டுங்க. அதாவது இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா ஜனவரிலேருந்து 6வது மாதம் வரைக்கும் கொஞ்சம் கமிட்மெண்ட் அதிகம். நமக்கு ஈத் வரும், ஸோ பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் இருக்கும், வெக்கேஷன் இருக்குது, எப்போதும் விட பட்ஜெட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது. அதுக்கப்புறம் 6வது மாதத்துலேருந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி தெரியும். இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலிக்கு உங்களுக்கு தெரியும்ல உங்களால் எப்போ சேமிக்க முடியும் அப்படின்னு. அந்த மாதிரியில் நீங்கள் ரிவர்ஸில் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் பெரிய அமௌண்ட்லேருந்தே நீங்கள் சின்ன அமௌண்ட்டுக்கு கூட வரலாம், தப்பு இல்லை. இல்லை அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு செய்ய கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் ஒரு சார்ட்டை ரெடி பண்ணிக்கோங்க. சார்ட்டை ரெடி பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா 52 வாரத்தை எழுதிடுங்க. அந்தந்த வாரத்துக்கு எவ்வளோ அமௌண்ட், இப்போ ஃபஸ்ட்டு வாரம்னா 100 ரூபா, 4வது வாரம்னா 190 ரூபா, அந்தந்த நம்பருக்கு கீழே நீங்கள் அந்த பைசாவை எழுதிடுங்க. இப்போ 4வது வாரத்தில் 190ங்கிறது அந்த கட்டத்துக்குள்ளே நீங்கள் எழுதிடணும். இந்த மாதிரி நீங்கள் 52 வாரமுமே அந்த அமௌண்ட்டை எழுதி வச்சுடுங்க. இப்போ உங்களுக்கு என்னென்னா எந்த நேரத்தில் உங்கள் கையில் நிறைய காசு இருக்குது, சப்போஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 1630 ரூபா வந்து உங்கள் கையில் ஒரு 12வது வாரத்தில் இருக்குது, அப்போதைக்கு உங்களுக்கு அந்த காசு கையில் இருக்குது. அப்படிங்கும்போது அப்போதைக்கு நீங்கள் அந்த பணத்தை போட்டுட்டு 1630 டிக் பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு சார்ட்டை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஒட்டிட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். எப்படியோ நீங்கள் 52 வாரத்தில் 1 லட்ச ரூபாய் சேர்க்க போகிறீங்க, அதுதான் நம்மளோட கோல் இல்லையா? ஸோ இது வந்து எப்படி வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை நான் வந்து 100 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி நான் கொண்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னா நீங்கள் அதுவுமே செய்யலாம். இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம முயற்சி பண்ணினா தாங்க நடக்கும். நம்ம முயற்சி பண்ணாமையே நம்மளால் முடியுமா அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் மார்க்காக இருந்தால் எப்படி நம்மளால் சேமிக்க முடியும்? ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக எல்லாருமே ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதில் வந்து தெளிவாக இருங்க. முதல்ல தெளிவாக இருந்தீங்கனாலே உங்களுக்கு நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். நம்மளாலையும் பார்த்திங்கன்னா கை நிறைய சேமிக்க முடியும். நம்ம வெளியில் போய் சம்பாதிக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம முடிஞ்ச அளவுக்கு சேமிப்பு செய்யலாம். எந்த ஒரு விஷயத்துக்காகவுமே கடன் வாங்கி நம்மளோட தேவைகளை நிறைவேற்றணும் அப்படிங்கிறத நம்ம தவிர்த்துட்டு நம்ம சேமிக்கிற பணத்துலேருந்து நம்மளோட ஆசைகளையும் தேவைகளையும் நம்ம நிறைவேற்றிக்கிட்டு நம்மளோட குடும்பத்தை ஒரு சந்தோஷமான குடும்பமாக நம்மளால் எல்லாராலையுமே கண்டிப்பாக நம்ம மனசு வச்சா நம்ம முயற்சி பண்ணனா கண்டிப்பாக நடக்கும். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட்டு போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு மணி ரிலேட்டடான, சேவிங் ரிலேட்டடான வீடியோவாக தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.